வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். இன்னைக்கு பதிவுல நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு ஐ அட்டென்ஷனோ இன்டராக்ஷனோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாங்க. முதல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்டல் ஸ்பேஸும் வேற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சைல்டோட ரெடினஸ், இன்ட்ரெஸ்ட், அப்புறம் அவங்களோட பார்ட்டிசிபேஷனோட அடிப்படையில் தான் டெவலப் ஆகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ கான்டாக்ட்னா குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி கண்களை பார்க்க வைக்கிற டாஸ்க் கிடையாதுங்க. நம்மளோட முக்கியமான கோலு இன்டராக்ஷன், அதாவது இன்டராக்ஷன் அட்டென்ட் பண்றது, லேர்னிங்க்கு ரெடினஸ் ஆகுறது, இன்ஸ்ட்ரக்ஷனை நோட்டீஸ் பண்றது, பார்ட்டிசிபேஷனை இம்ப்ரூவ் பண்றது, மீனிங்ஃபுல்லா கனெக்ஷனை பில்ட் பண்றது தாங்க. ஒரு சைல்டு 10 செகண்ட் பாக்குறத விட 1 செகண்ட் மீனிங்ஃபுல்லா கனெக்ட் ஆனா கூட அது ப்ராக்ரஸ் தாங்க. ஸோ ஐ அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகணும்னா சில ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதாவது ரெடினஸ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். டைரக்டா ஐ கான்டாக்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கில்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்க கிட்ட அப்சர்வ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். அதாவது குழந்தைங்க ஆக்டிவிட்டியில சில செகண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா, உதாரணத்துக்கு பபிள் பார்த்து என்ஜாய் பண்றாங்களா, ஸ்டோரி அட்டென்ட் பண்றாங்களா, இதெல்லாம் செக் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிட்டிங் ரெடினஸ் இருக்கான்னு, அதாவது லாங் சிட்டிங் வேணாங்க, ஸ்மால் ஆக்டிவிட்டிக்கு டாலரேட் பண்றாங்களா, உதாரணத்துக்கு 30 செகண்ட்ஸ் ஒரு டேபிள் ஆக்டிவிட்டி பண்றாங்களா. தேர்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு நேம். ஸோ அவங்களோட பேரை சொன்னா திரும்பி பாக்குறாங்களா, இல்ல அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களாங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா டேர்ன் டேக்கிங். அதாவது அவங்க டேர்ன் வர வரைக்கும் அவங்க இருந்து அந்த வேலையை செய்யறாங்களா. ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பண்றப்ப இதான் அவங்களோட டேர்ன் அப்படின்னு சொன்னா அந்த டேர்ன்ல அவங்களோட அந்த டாஸ்கை பண்றாங்களா அப்படிங்கறத பாக்கணுங்க. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஸ்கில்ஸ். அதாவது ரெடி, வெயிட், கோ. அதாவது ஸ்மால் வெயிட்டிங் டாலரன்ஸ் இருக்கா. இப்ப மேல பார்த்தோம் இல்லைங்களா டேர்ன் டேக்கிங், அதுலயுமே வெயிட்டிங் டாலரன்ஸ் பார்க்கலாம், அது இருக்கான்னு அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்ட் இன் இன்டராக்ஷன்ஸ். ஸோ ஒரு இன்டராக்ஷன்ல குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா. இப்போ ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்ப டீச்சர் ஜாயின் பண்ணி இந்த டாஸ்க் பண்ணுங்க அந்த டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த இன்டராக்ஷன் ஆக்டிவிட்டில குழந்தை ஆர்வம் காட்டுறாங்கிறத பார்க்கணும். செவன்த் இமிடேஷன்ஸ். டீச்சர் பண்ற ஒரு விஷயத்த, அதாவது கிளாப் பண்றாங்கன்னா சைல்டும் காப்பி பண்ணி கிளாப் பண்றாங்களாங்கிறத பார்க்கணுங்க. இந்த ரெடினஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் பில்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. அதோட ஐ அட்டென்ஷன் கூட நம்ம கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ 20 இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலயமா குழந்தையோட ஐ அட்டென்ஷன் அண்ட் இன்டராக்ஷனை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நேம், பாஸ், ரெஸ்பாண்ட். அதாவது குழந்தையோட பேரை கூப்பிட்டுட்டு ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணிட்டு 3 seconds வெயிட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களான்னு பார்க்கணும். இன்கேஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, திரும்பி பாக்குறாங்க, இல்ல ஸ்மைல் பண்றாங்கன்னா இமிடியேட்டா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். செகண்ட் பாத்தீங்கன்னா பபிள் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது பபிள் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அதை ஹோல்ட் பண்ணணும். சின்ன அட்டென்ஷன் கொடுத்துட்டு பபிள் பார்த்தாங்கன்னா அகெயின் அதை பாஸ் பண்ணி இதே டாஸ்கை ரிப்பீட் பண்ணலாம். தேர்ட் ஃபேவரட் டாய், ஸ்டாப், ஸ்டார்ட். அதாவது குழந்தைக்கு பிடிச்ச ஒரு காரை வச்சுட்டு ஓட்டுங்க, சடனா ஸ்டாப் பண்ணுங்க, அவங்க கிட்ட கண்டினியூ பண்ணலாமான்னு கேளுங்க. சைல்டு இன்டராக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஃபோர்த் ஸ்நாக்ஸ் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஸ்நாக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு வேணுமா இம்மிடியட்டா கொடுக்க கூடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். குழந்தையோட ரெஸ்பான்ஸ் பாருங்க, கண்ணால ரெஸ்பாண்ட் பண்ணாலும் சரி, இல்ல தலையாட்டினாலும் சரி, ஓகே, அதுக்கப்புறமா அதை கொடுங்க. சில வெர்பல் குழந்தைங்க பேசிடுவாங்க. நான் வெர்பல் சைல்டுக்கு ஜெஸ்டர் மூலயமா ரெஸ்பாண்ட் கிடைச்சிச்சுன்னா நம்ம இமிடியட்டா ரியாக்ட் பண்ணணும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ரெடி, செட், கோ, பால் கேம். அதாவது டீச்சர் ரெடியா அப்படின்னு கேட்கணும், பாஸ் பண்ணணும். குழந்தைகிட்ட இருந்து அட்டென்ஷன் வந்துச்சுன்னா கோ அப்படின்னு சொல்லலாம். சிக்ஸ்த் டாஸ்க் ஸ்டோரி பாஸ் டெக்னிக். அதாவது ஒரு ஸ்டோரி சொல்லணும், அப்புறம் என்ன நடந்துச்சு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம பாஸ் பண்ணணும். சைல்டோட அட்டென்ஷன் பார்த்துட்டு அகைன் கண்டினியூ பண்ணலாம். செவன்த் சர்ப்ரைஸ் பாக்ஸ். அதாவது குழந்தையோட ஃபேவரட் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போடணும். டீச்சர் என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணலாமான்னு நம்ம கேக்குறப்ப குழந்தை என்கேஜ் ஆனாங்கன்னா ஓபன் பண்ணி காமிக்கணும். எய்த் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆக்ஷன் சாங் பாஸ். அதாவது ஒரு சாங் பாடுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, குழந்தை பாக்குறாங்களான்னு பாருங்க, அகைன் வெயிட் பண்ணி சைல்ட் நோட்டீஸ் பண்ணாங்கன்னா அகைன் கண்டினியூ பண்ணுங்க.
9th வந்து சாய்ஸ் மேக்கிங். 2 ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பால் வேணுமா கார் வேணுமா வெயிட் பண்ணணும். குழந்தைக்கு என்கரேஜ் பண்ணி அந்த சாய்ஸ் எடுக்க வைக்கணுங்க. 10th ஆக்டிவிட்டி கிளாஸ் ரூம் ஹெல்ப்பர். அதாவது டீச்சர் வந்து ஒரு பென்சில் கொடுத்து கொண்டு போய் இன்னொரு குழந்தைகிட்ட அதை கொடுக்க சொல்லலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அட்டன் பண்றாங்களான்னு பார்க்கணும். பண்ணாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம இமிடியேட்டா. 11th மிரர் சோஷியல் பிளே. அதாவது ஒரு கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து டீச்சரோ இல்ல பேரண்ட்ஸோ ஸ்மைல் பண்ணலாம். குழந்தையும் அதை வந்து சர்ப்ரைஸா அவங்களோட ஃபேஸ் வச்சு பண்ண வச்சா குழந்தையும் வந்து ஆக்டிவா இன்வால்வ் ஆவாங்க. 12th ஐஃபை ரொட்டீன். மார்னிங் கிரீட்டிங் எப்பயுமே குட் மார்னிங் விஷஸ் சொன்ன உடனே குழந்தைகிட்ட ஐஃபை பண்ண வைங்க. ஸோ குழந்தை இன்டராக்ட் பண்றாங்களா பாருங்க. 13th பாத்தீங்கன்னா ஃபினிஷ் கண்டினியூ ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு டிராயிங் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு குழந்தைகிட்ட கேட்கணும், கண்டினியூ பண்ணலாமா? சைல்டு ரெஸ்பான்ஸ் பண்ணா நம்ம கண்டினியூ பண்ணணும். 14th ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஐட் அண்ட் ஃபைண்ட். நம்ம ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கலாம், அதை கண்டுபிடிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அம்மா எங்க இருக்கேன், டீச்சர் எங்க இருக்கேன் சர்ச் பண்ணி குழந்தை இன்டராக்ட் பண்ண வைக்கலாம். 15th பிளே ஆக்டிவிட்டி டிரான்சிஷன் ரூட்டீன். அதாவது பிஃபோர் ஸ்நாக்ஸ் ரெடியா கொஸ்டின் கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ குழந்தைகிட்ட இருந்து ரெஸ்பாண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூவ் பண்ணலாம். 16th ஆக்டிவிட்டி ஆப்ஜெக்ட் ஐட் அண்ட் ஷோ. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐட் அண்ட் ஃபைண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஆப்ஜெக்ட ஒழிச்சு வச்சு கண்டுபிடிக்கிறது. ஃபேவரட் ஆப்ஜெக்ட நம்ம வந்து ஐட் பண்ண வச்சு இது எங்க போச்சு அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டு அந்த நியர்பை லொகேஷன்ல நீங்க அதை ஐட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். குழந்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இமிடியேட்டா அப்ரிஷியேட் பண்ணணும். 17th பாத்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் கண்டெய்னர். அதாவது பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓபன் பண்ணலாமா, குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா இமிடியேட்டா ஓபன் பண்ணணும். 18th வந்து ஸ்டிக்கர் ரிவார்டு ஆக்டிவிட்டி. ஒரு டாஸ்க் முடிஞ்சதும் ஸ்டிக்கரை சூஸ் பண்ண வைக்கணும். குழந்தைய வச்சு எந்த ஸ்டிக்கர் வேணும், இதுல சாய்ஸ் மேக்கிங்கும் கொடுக்கலாம். அவங்க ஸ்டிக்கரை எடுத்தாங்கன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ணி உடனே அந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம வந்து அவங்க நோட்ல வந்து ஒட்டி கொடுத்துடலாம். 19th பாத்தீங்கன்னா பாஸ் த டாய். அதாவது ஒரு குழந்தைகிட்ட டாய்ஸ் வச்சு விளையாடுறப்ப டீச்சரோட டர்ன் அவங்க குழந்தைகிட்ட கொடுக்கணும், குழந்தையோட டர்ன் டீச்சர் கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் வச்சோ இல்ல குரூப் ஆக்டிவிட்டியாவோ இன்னொரு 2-3 குழந்தைங்களோட வச்சு கூட நம்ம பிராக்டிஸ் பண்ண வைக்கலாம். 20th ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஃபாலோ த லீடர். அதாவது டீச்சர்ஸ் வந்து சொல்ற விஷயத்த குழந்தை இமிடியேட் பண்ண வைக்கிறது. கிளாப்பிங், ஜம்பிங், ஹேண்ட்ஸ் அப் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை குழந்தை இமிடியேட் பண்ண வைக்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி ஒர்க் ஆகலைன்னா இமிடியேட்டா சேஞ்ச் பண்ண வேணாங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஏன் இது வந்து செய்ய முடியலன்னு. எப்பயுமே குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஒர்க் பண்ணோம்னா ஈஸியா நம்ம கனெக்ட் ஆக முடியும். குழந்தைக்கு கார் பிடிக்குமா, மியூசிக் பிடிக்குமா, புக் பிடிக்குமான்றத நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். குழந்தையோட விருப்பத்துல நம்ம ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம குழந்தையோட டெய்லி ரொட்டீன்ல ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணுங்க. சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸா கொடுத்து அதை ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா லேர்னிங் பெட்டரா இருக்குங்க. உதாரணத்துக்கு ஓம் ரொட்டீன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் வந்து நம்ம குட் மார்னிங் விஷ் சொல்றப்ப குழந்தை பாஸ் பண்ணிட்டு குழந்தையோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி நம்ம கண்டினியூ பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் டைம்ல பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணி சைல்டோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரி டைம், ஒரு பிக்சரை காட்டி என்ன இதுக்கு, இது எங்க போகுது, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டு பாஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் சாங் டைம், அதாவது சாங் போட்டு ஸ்டாப் பண்றது, அதுக்கப்புறம் வெயிட் பண்றது, குழந்தையோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்றாங்களான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம் பாட்டு அகெயின். அப்புறம் கிரீட்டிங் டைம், அலோன் சொல்ல வைக்கலாம், ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா, ஐஃபை கொடுக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளே டைம்ங்க. ஸோ பாலோ டாயோ கொடுத்து ஹோல்ட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சுட்டு குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து கண்டினியூ பண்றாங்களா, ப்ளே பண்றாங்களாங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அப்புறம் டிரான்சிஷன் டைம், அதாவது ஸ்நாக்ஸ்க்கு போகலாமா அப்படின்னு கேட்டு நம்ம வெயிட் பண்ணணும். குழந்தை ஓகேன்னு சொன்னாங்கன்னா நம்ம மூவ் பண்ணலாம். அப்புறம் செல்ஃப் கேர் ரொட்டீன், ஷூ போடலாமா, சைல்டோட இன்வால்மெண்ட் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த டெய்லி ரொட்டீன்ல ஸ்மால் இன்டராக்ஷனோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணோம்னா குழந்தையோட பார்ட்டிசிபேஷன், அட்டென்ஷன், அப்புறம் அவங்களோட லேர்னிங் வந்து கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ ஒரு ஆக்டிவிட்டிலையும் குழந்தையோட ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நம்ம அவங்கள அப்சர்வ் பண்றதுலாங்க இருக்கு. அதாவது அவங்க நேம் ரெஸ்பாண்ட் எப்படி பண்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் அட்டன் பண்றாங்களா, பார்ட்டிசிபேஷன் இம்ப்ரூவ் பண்றாங்களா, ரெக்வஸ்ட் இன்க்ரீஸ் பண்றாங்களா, வெயிட்டிங் இம்ப்ரூவ் ஆகுதா, இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம குழந்தையோட ப்ராக்ரஸை ரெக்கார்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, மண்டே ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க, உதாரணத்துக்கு பபிள் ஆக்டிவிட்டினா 2 ரெஸ்பான்ஸ் இருக்கா, 2 தடவை ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, இல்லை 1 டைம் ரெஸ்பாண்ட் பண்றாங்களாங்கிறத நம்ம நோட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரைடே ஸ்டோரி சொல்றோம்னா ஸ்பான்டேனியஸா பார்ட்டிசிபேஷன் இருக்கா,
இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சைல்டை எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி ஐ கான்டாக்ட் பண்ண வைக்கக்கூடாதுங்க. ஃபேஸை பிடிச்சி திருப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ரிப்பீட்டடாக என்னை பாரு என்னை பாரு என்னை பாருன்னு சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் சிட்டிங் செஷனும் கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் நமக்கு பொறுமை முக்கியங்க. நம்ம பொறுமையாக அவங்களோட ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிஸை பண்ணாலே போதுங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டராக நம்ம நோக்கம் குழந்தையோட கண்களை மட்டும் பார்க்குற வைக்கிறது இல்லைங்க. நம்மளோட ப்ரெசன்ஸை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்களா, இன்டராக்ஷனை என்ஜாய் பண்ணுறாங்களா, இன்ஸ்ட்ரக்ஷனை அட்டன் பண்ணுறாங்களா, லேர்னிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தாங்க நம்ம கவனிக்கணும். ஸோ குழந்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தையோட வேர்ல்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்டர் ஆகணுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம், அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது கண்ணோட கண்ணு பார்க்கறது மட்டும் இல்லைங்க, நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க கேரி பண்ணிட்டு அதை திருப்பி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலும் இருக்குங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.